ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை கிளாஸ். இன்றைக்கி நம்ம பேர்ல் எஸ் பக் எழுதிய த எனிமியோட ஃபைனல் பார்ட் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். மற்ற பார்ட்டெல்லாம் பார்க்காதவங்க அதோட லிங்க் எல்லாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அங்கேருந்து போய் பாருங்கள். 12th சிபிஎஸ்சியோட இங்கிலீஷ் போர்ஷன், போயம்ஸ், லெசன்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். சதாவ் இன்னும் ஒரு நாள் ராத்திரி கூட அவனை அந்த வீட்டில் வச்சிருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. அசாசன்ஸ் வருவாங்கன்னு காத்துட்ருக்க முடியாது. இந்த டென்ஷன் வர்த் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. யூ ஆர் வெல், சதாவ் அக்ரீட். அவன் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னான் இல்லையா, அவனை செக் பண்ணிவிட்டு சதாவும் ஆமாம் நீ ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீ லோவர்ட் ஹிஸ் வாய்ஸ். அதுக்கப்புறமா அவரோட வாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, You're so well that I think if I put my boat on the shore tonight, நீ ரொம்பவே நல்லாயிட்ட. நீ எவ்வளோ நல்லாயிட்டனா இன்னைக்கு ராத்திரி என்னோட போட்டை ஷோர் ஓரத்தில் விட்டுறலான்னு நினைக்கிறேன். வித் ஃபுட் அண்ட் எக்ஸ்ட்ரா க்ளோதிங் இன் இட். அதில் உனக்கு தேவையான சாப்பாடும் தேவையான ட்ரெஸ்ஸும் கூட அதில் வச்சிடுறேன். யூ மைட் பி ஏபிள் டு row to that little island not far from the coast. உன்னால் அந்த படகை ஓட்டிட்டு நம்ம இருக்கிற அந்த கடற்கரை பக்கத்துலேயே இருக்கிற ஒரு குட்டி ஐலாண்ட் வரைக்கும் போக முடியும்னு நினைக்கிறேன். நீ அவ்வளோ நல்லாயிட்ட. இட் இஸ் ஸோ நியர் த கோஸ்ட் தட் இட் ஹாஸ் நாட் பின் வர்த் ஃபார்ட்டிஃபையிங். அந்த குட்டி ஐலாண்ட் அவங்க இருக்கிறதுலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதுக்குன்னு தனியாக பாதுகாப்புக்கு மிலிட்ரியிலேருந்து எதுவுமே செய்யலை. நோபடி லிவ்ஸ் ஆன் இட். அங்கே யாரும் வாழவும் இல்லை. பிகாஸ் இன் ஸ்டார்ம் இட் இஸ் சப்மர்ஜ்ட். ஏன்னா புயல் அடிக்கிறப்போ அது தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். பட் திஸ் இஸ் நாட் த சீசன் ஆஃப் ஸ்டார்ம். ஆனால் இப்போ புயல் அடிக்கிற காலம் கிடையாது. You could live there until you saw a Korean fishing boat pass by. அந்த பக்கம் ஏதாவது கொரியன் ஃபிஷிங் போட் வரும், அது வரைக்கும் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஜப்பான் இம்பீரியல் ஜப்பான்ற பேரில் நிறைய கண்ட்ரீஸை அது கீழே வச்சுருந்தது அப்படின்னு. அதில் ஒரு கண்ட்ரி தான் கொரியா. ஜப்பான் அந்த டைமில் கொரியன்ஸை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தது. அமெரிக்கா கொரியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ண வந்தது. கொரியாவை ஒரு தனி நாடாக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினச்சது. அதனால் கொரியன்ஸ்க்கு அமெரிக்காவை எப்போவுமே பிடிக்கும். கொரியா ரெண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் நார்த் கொரியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரூல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சவுத் கொரியாவோட யூஎஸ் சேர்ந்துட்டு நார்த் கொரியா கூட சண்டை கூட போட்டுச்சு. அதனால தான் சதாவ் டாம் கிட்ட நீ கொரியன் போட் ஏதாவது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கொரியன்ஸ் கண்டிப்பாக ஒரு அமெரிக்கனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். தே பாஸ் குவாய்ட் நியர் த ஐலண்ட். தே அப்படின்றது இங்கே கொரியன்ஸ். அவங்க அடிக்கடி அந்த ஐலண்ட் பக்கம் ஃபிஷிங் போட்டில் போயிட்டுருப்பாங்க. பிகாஸ் த வாட்டர் இஸ் மெனி ஃபேந்தம்ஸ் டீப் தேர். ஏன்னா அங்கே இருக்க தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்கும். ஃபேந்தம்ஸ் அப்படிங்கிறது தண்ணியை அளக்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட். த யங் மேன் ஸ்டேர்ட் அட் ஹிம். அவர் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் டாம் அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸ்லோலி காம்ப்ரிஹெண்டிங். டூ ஐ ஹாவ் டு ஹீ ஆஸ்க்ட். காம்ப்ரிஹெண்டிங் அப்படின்னா புரியுறது. ஸ்லோலி மெதுவாக அவனுக்கு அவர் சொல்கிறது எல்லாம் புரியுது. அதுக்கப்புறமா டூ ஐ ஹாவ் டு, நான் கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு கேட்குறான். ஐ திங்க் ஸோ, சதாவ் செட் ஜென்ட்லி. நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சதாவ் சொல்கிறாரு. யூ அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் நாட் ஹிடன் தட் யூ ஆர் ஹியர். சதாவ் அவன்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜென்டிலாக பேசுகிறாரு. உனக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? நீங்கள் இருக்க விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, அது சீக்ரெட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. The young man nodded in perfect comprehension. அவனுக்கு சதாவ் சொல்ல வர்றது இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு. அதனால தலையாட்டிட்டே ஓகே he said simply. ஓகேன்னு மட்டும் சொல்கிறான். சதாவ் did not see him again until evening. சதாவ் did not see him again until evening. காலையில் தானே போய் அவனை பார்த்தாரு. அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் திரும்ப போய் அவனை அவர் பார்க்கவே இல்லை. As soon as it was dark, he had dragged the stout boat down to the shore. அன்றைக்கி சாயங்காலம் இருட்டினதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்து ஒரு ஸ்டவுட் போட், ஸ்டவுட்னா குண்டாக இருக்கவங்கள கூட ஸ்டவுட்டுன்னு சொல்லுவாங்க, இங்கே திக் அண்ட் ஸ்ட்ராங், அந்த போட்டை அவர் இழுத்துட்டே கொண்டு போகிறாரு. போட் டவுன் டு த ஷோர், கரை வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. அண்ட் இன் இட் ஹீ புட் ஃபுட் அண்ட் பாட்டில்ட் வாட்டர் தட் ஹீ ஹேட் பாட் சீக்ரெட்லி டியூரிங் த டே. அந்த போட்டில் அவர் அவனுக்கு தேவையான சாப்பாடு அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் வைக்கிறாரு. அந்த வாட்டர் பாட்டில்ஸ் அவர் யாருக்கும் தெரியாமல் டே டைமில் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. அஸ் வெல் அஸ் 2 quilts he had bought at a pawn shop. அது போக 2 quilt கூட அவர் ஒரு பான் ஷாப்பில் வாங்கிட்டு வந்திருக்காரு. பான் ஷாப் அப்படின்னா அடகு கடைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இவர் வாங்கிட்டு வந்த quilt செகண்ட் ஹேண்ட் quilt. The boat he tied to a post in the water. அங்கே இருந்த ஒரு போஸ்டில் அவரோட போட்டை கட்டி வச்சுறாரு. ஃபார் த டைட் வாஸ் ஹை. அன்னைக்கு அலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. தெர் வாஸ் நோ மூன். அன்னைக்கு அமாவாசை போல இருக்கு, மூணும் கிடையாது. அண்ட் ஹீ ஒர்க்ட் விதவுட் அ ஃப்ளாஷ் லைட். அவர் இருட்டிலேயே ஒரு டார்ச் லைட் கூட இல்லாமல் வேலை பார்க்குறாரு. ஏன்னா வெளிச்சம் இருந்தால் எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சிடும்ல.
When he came to the house, he entered as though he were just back from his work. எப்பவும் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி அவர் வீட்டுக்கு வராரு. And so Hannah knew nothing. அதனால் ஹேனாக்கு அன்னைக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. அவரும் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு தான் வேலையிலேருந்து வர மாதிரி வீட்டுக்குள்ளே வராரு. Yumi was here today, she said as she served his supper. Supper அப்படின்னா நைட்டு சாப்பிட்ற ஒரு லைட்டான சாப்பாடு தான் சப்பர். அந்த சப்பரை சர்வ் பண்ணிகிட்டே அவள் சதாவ்கிட்ட இன்றைக்கி யூமி வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறா. Though she was so modern, still she did not eat with him. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப மாடர்னான பொண்ணு மாதிரி இருக்கா. அவள் அமெரிக்காலெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கா. ஆனாலும் முன்னெல்லாம் ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் எல்லாம் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஹஸ்பண்டுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற ஒரு பொண்ணாக ஹேனா இருக்கா. Yumi cried over the baby. She went on with a sigh. She misses him so. ஹேனா சதாவ்கிட்ட யூமி வீட்டுக்கு வந்ததாகவும் அவள் ரொம்ப குழந்தைய நினச்சி அழுததாகவும் குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் ஒரு சையோட ஒரு பெருமூச்சோட சொல்கிறா. The servants will come back as soon as the foreigner is gone, Sadav said. அதை கேட்ட சதாவ் இந்த ஃபாரினர் வீட்டை விட்டு போயிட்டா எல்லா சர்வன்ஸும் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. He went into the guest room that night before he went to bed himself. அவரோட ரூமுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கெஸ்ட் ரூம்க்கு வந்து டாமை பார்க்குறாரு. And checked carefully the American's temperature, the state of the wound, and his heart and pulse. அவனோட ரூமுக்கு போய் அவனை நல்லா தரோவாக செக் பண்ணுறாரு. அவனோட டெம்பரேச்சர்லாம் நார்மலாக இருக்கா, அவனோட காயம் இப்போ எப்படி இருக்குது, அவனோட ஹார்ட் பீட் ஒழுங்காக இருக்கா, அவனோட பல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா, இது எல்லாத்தையும் செக் பண்ணுறாரு. The pulse was irregular, but that was because of excitement. அவனோட பல்ஸ் கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் இர்ரெகுலராக இருக்குது. அது காரணம் அவனோட ஹெல்த் சரியில்லை அப்படின்றது கிடையாது. அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான், அதனால அப்படி இருக்குது. The young man's pale lips were pressed together and his eyes burned. அவனோட லிப்ஸை இப்போது பேல் லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட சீக்ஸ்லலாம் கொஞ்சம் பிங்க் கலர் வந்தால் கூட அவனோட லிப்ஸ் இன்னும் பேலாக தான் இருக்குது. அவனோட லிப்ஸை ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கான். ஹிஸ் ஐஸ் பர்ன்ட் அப்படின்னா அவனோட கண்ணெல்லாம் ரெட் கலரில் இருக்குது. அது பார்க்குறதுக்கு பேர்ன் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். ஏதோ ஒரு அட்வென்ச்சரை நோக்கி அவன் போகிறது அவனுக்கு தெரியுது. Only the scars on his neck were red. அந்த தழும்பெல்லாம் இன்னும் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா அது இன்னும் சரியாக ஆறலை அப்படின்னு அர்த்தம். I realize you're saving my life again, he told Sadav. நீங்கள் என்னோட உயிரை திரும்ப காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறான். Not at all, Sadav said. அப்படியெல்லாம் இல்லை. It is only inconvenient to have you here any longer. என்னால் இன்னுமே உன்னை இங்கே வச்சிட்ருக்க முடியாது, அது வசதியாக இல்லை அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. He had hesitated a good deal about giving the man a flashlight. Hesitated அப்படின்னா தயங்குறது. அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ் லைட்டை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு பட் he had decided to give it to him after all. கடைசி கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரு. It was a small one. ஆனால் சின்ன ஃப்ளாஷ் லைட் தான். his own, அது சதாவோட சொந்த ஃப்ளாஷ் லைட் which he used at night when he was called. டாக்டராக இருக்கிறதுனால நைட் ஏதாவது எமர்ஜென்சின்னா யாராவது வந்து கூப்பிடுவாங்கல்ல, அப்போது போகும்போது ஒரு ஃப்ளாஷ் லைட்டை அவர் எடுத்துகிட்டு போவார். அந்த ஃப்ளாஷ் லைட்டை தான் அவர் இப்போ அவனுக்கு கொடுத்துட்டாரு. If your food runs out before you catch a boat. ஒருவேளை கொரியா போட் வந்து உன்னைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே உன்னோட சாப்பாடெலாம் தீந்து போயிடுச்சுன்னா, he said, signal me 2 flashes at the same instant the sun drops over the horizon. Horizon அப்படின்னா தொடுவானம்னு அர்த்தம். நம்ம தூரத்தில் பார்த்தோன்னா ஒரு இடத்துல வானமும் பூமியும் சேர்கிற மாதிரி இருக்கும். இங்கே கடலும் வானமும் சேர்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல சூரியன் மறையும் போது 2 தடவை எனக்கு அந்த லைட்டை ஃப்ளாஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பண்ணால் அது அவருக்கு ஒரு சிக்னல் மாதிரி. Do not signal in the darkness. இருட்டினதுக்கப்புறம் அது செஞ்சிடாத. For it will be seen. வேறு யாராவது பார்த்துட போகிறாங்க. If you're all right but still there, signal me once. நீ அங்கே தான் இருக்க ஆனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு தடவை அந்த லைட்டை ஃப்ளாஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. You will find fresh fish, easy to catch, but you must eat them raw. நீ போகிற அந்த ஐலண்டில் ஈஸியாக மீன் கிடைக்கும், ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான், நீ அதை ராவாக சாப்பிடணும், அதை சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது. A fire would be seen. நீ சமைக்கலான்னு தீயெல்லாம் வச்சேன்னா எல்லோரும் பார்த்துருவாங்க. ஆக்சுவலாக ஜாப்பனீஸ் எல்லாம் ரா ஃபிஷ் சாப்பிடுவாங்க. சூஷின்னு ஒன்று இருக்கும், அது பச்சையாக தான் இருக்கும், அதில் ஏதோ ஸ்பைஸ் எல்லாம் போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. ஓகே, த யங் மேன் பிரீத்ட். எல்லாத்தையும் கேட்டுட்டு மூச்சை இழுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டே மூச்சை வெளியில் விடுறான். He was dressed now in the Japanese clothes which Sadav had given him. அவனை பார்த்தா
ஒரு ஜப்பான்கார மாதிரி இருக்கணுன்றதுக்காக சதாவ் அவனுக்கு கொஞ்சம் ஜாப்பனீஸ் க்ளோத்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போது அவன் அதெல்லாம் போட்டுட்டு ரெடியாக இருக்கான். அட் த லாஸ்ட் மோமெண்ட் சதாவ் wrapped a black cloth about his blonde head. எல்லாம் சரியாக இருக்குது, தலை மட்டும் ஒரு yellowishaக இருக்கே, அதனால அதை மறைக்கணும்னு சொல்லிட்டு தலையில் ஒரு கருப்பு துணியை எடுத்து சதாவ் கட்டி விடுறாரு. நவ் சதாவ் செட், இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது, நீ கிளம்பலாம். The young American without a word shook Sadav's hand warmly. அந்த அமெரிக்கனால் ஒன்றுமே பேச முடியல, அவன் ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்கான். அதனால் அவரோட கையை மட்டும் பிடிச்சு குலுக்குறான், வார்ம்லி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக குலுக்குறான். And then walked quite well across the floor and down the step into the darkness of the garden. அப்புறம் அவன் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறான். ஸ்டெப்ஸில் இறங்கி அந்த கார்டனில் அப்படியே இருட்டில் மறைஞ்சு போயிடுறான். Once, twice, Sadav saw his light flash to find his way. 2 தடவை சதாவ் அவனோட ஃப்ளாஷ் லைட்டோட வெளிச்சத்தை பார்க்குறாரு. அவன் போகிற வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கான். பட் தட் வுட் நாட் பி சஸ்பெக்டட். ஆனால் அந்த வெளிச்சத்தை பார்த்து யாரும் சந்தேகப்படுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அது டாக்டர் சதாவ் வீட்டு பக்கத்தில் இருந்தானே வருது, அவங்க வீட்டில் யாரோ அப்படின்னு நினச்சிக்குவாங்க. He waited until from the shore there was one more flash. அவன் போட்டை தேடுறதுக்கு அந்த இடத்துல ஒரு தடவை ஃப்ளாஷ் லைட்டை யூஸ் பண்ணியே ஆகணும்ல, அந்த லைட் வெளிச்சம் அவருக்கு ஒரு தடவை தெரியுது கடைசியாக. தென் he closed the partition. அவர் வீட்டுக்குள்ளே வந்து அந்த பார்ட்டிஷன் அவங்களோட டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. that night he slept. அன்னைக்கு நிம்மதியாக தூங்குறாரு. ஏன்னா ஒரு வழியாக அந்த அமெரிக்கன் அவரோட வாழ்க்கையை விட்டே போயிட்டான் அப்படின்னு அவருக்கு தெரியும். You say the man escaped? The general asked faintly. என்ன சொல்கிற, அவன் தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு ஜென்ரல் கேட்குறாரு. ஃபெயின்ட்லி அப்படின்னா அவருக்கு இன்னும் சரியாக சுய நினைவு வரல. He had been operated upon a week before, an emergency operation to which Sadav had been called in the night. இப்போ ஜென்ரலும் டாக்டரும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஜென்ரலுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் ராத்திரியில் எமர்ஜென்சின்னு சதாவை கூட்டிகிட்டு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. For 12 hours, Sadav had not been sure the general would live. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி 12 மணி நேரம் வரைக்கும் சதாவுக்கே அந்த ஜென்ரல் உயிரோடு இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் இருந்தது. The gallbladder was much involved. ஏதோ அவருக்கு கேல் பிளாடரில் பிரச்சனை போல இருக்குது, அங்கே ஏதோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது போல இருக்குது. Then the old man had begun to breathe deeply again and to demand food. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கிரிட்டிக்கலான கண்டிஷன்லாம் தாண்டினதுக்கப்புறம் அவர் நல்லா மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு நல்லா பசிச்சு சாப்பாடு கூட கேட்டார். சதாவ் had not been able to ask about the assassins. அப்படி இருக்க நிலமையில போய் சதாவால் அவர்கிட்ட அசாசின்ஸை பற்றி எப்படி கேட்க முடியும்? So far as he knew, they had never come. அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அசாசின்ஸ் அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை. The servants had returned and Yumi had cleaned the guest room thoroughly and had burnt sulfur in it to get the white man's smell out of it. இப்போ சதாவும் ஜென்ரலும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கும் அந்த ஒயிட் மேன் போனதுக்கும் நடுவில் நடந்ததை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அசாசின்ஸ் வரலை, ஆனால் சர்வன்ட்ஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க. சதாவ் சொன்னார் இல்லையா, ஃபாரினர் போனால் அவங்கெல்லாம் வந்துடுவாங்கன்னு, அதே மாதிரி அவங்கெல்லாம் திரும்ப வந்துட்டாங்க. யூமி வந்து அந்த டாம் தங்கியிருந்த கெஸ்ட் ரூமை நல்லா க்ளீன் பண்ணி அங்கே சல்ஃபர்லாம் பேர்ன் பண்ணுறாலாம். அந்த ஒயிட் மேனோட ஸ்மெல் அந்த ரூமை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி. டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் கண்ட்ரோலுக்கெல்லாம் முன்னாடி சல்ஃபரை பேர்ன் பண்ணுற பழக்கம் இருந்தது. அது ரொம்ப கெட்ட பழக்கம். சல்ஃபர் டை ஆக்சைடு உடம்புக்கு நல்லதே கிடையாது. Nobody said anything. யாரும் எதை பற்றியும் பேசிக்கல. Only the gardener was cross. Cross அப்படின்னா கொஞ்சம் annoyed because he had got behind his chrysanthemums. கிறிசாந்தமம்ஸ் அப்படிங்கிறது ஒரு பூச்செடி. அந்த பூ கரெக்டாக பூக்கணுன்னா அதை நல்லா பார்த்துக்கணும் இல்லையா, கார்டனர் இல்லாததுனால அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதை அவர் இப்போ கேட்சப் பண்ணணும். அதை நினச்சி அவர் கொஞ்சம் அனாய்டாக இருக்கார். பட் ஆஃப்டர் அ வீக் Sadav felt the general was well enough to be spoken to about the prisoner. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சு. சரி, இப்போது ஜென்ரல் ஓரளவுக்கு நல்லா இருக்காரு. இப்போ அவர்கிட்ட அந்த பிரிசனரை பற்றி பேசுகிறதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சதாவ் நினைக்கிறாரு. போன பேராகிராஃப் ஆரம்பத்தில் ஜென்ரல் கேட்டார் இல்லையா, அவன் எஸ்கேப் ஆயிட்டானா அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லா கதையும் சொன்னாங்க. யூமி கதை, கார்டனர் கதை, எல்லா கதையும் சொல்லிட்டு இப்போ தான் சதாவ் வந்து எஸ் எக்ஸலன்சி ஹி எஸ்கேப்ட். சதாவ் நவ் செட். இப்போ தான் அதுக்கு பதிலே சொல்கிறாரு, ஆமாம் அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு. He coughed. லைட்டாக இருமிட்டே சொல்கிறாரு, signifying that he had not said all he might have said. அதாவது எல்லா விஷயத்தையும் இன்னும் சொல்லி முடிக்கல. But was unwilling to disturb the general further. இதுக்கு மேலேயும் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி ஜென்ரலை இன்னும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறாராம் இருமி.
That prisoner, he said with some energy. Oh, அந்த பிரிசனரா? Did I not promise you I would kill him for you? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன்ல அவனை கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் அவருக்கு அந்த பிரிசனர் பற்றின ஞாபகமே வருது. You did, Excellency, Sadav said. ஆமாம் எக்ஸலன்சி, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்க. Well, the old man said in a tone of amazement. ஆமாம் அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் நம்ம ப்ராமிஸ் பண்ணோம்ல அப்படின்னு ஒரு டோன் ஆஃப் அமேஸ்மெண்ட்டில் அவர் சொல்கிறாரு. ஸோ ஐ டெட், ஆமாம் நான் ப்ராமிஸ் பண்ணேன். பட் யூ சி, ஆனால் உனக்கு தெரியும்ல, ஐ வாஸ் சஃபரிங் அ குட் டீல். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். த ட்ரூத் இஸ் ஐ தாட் ஆஃப் நத்திங் பட் மை செல்ஃப். ஆனால் உண்மை சொல்லணுன்னா நான் என்ன தவிர வேறு எதை பற்றியுமே அப்போ நினைக்கல. இன் ஷார்ட், ஐ ஃபர்காட் மை ப்ராமிஸ் டு யூ. மொத்தத்தில் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணதையே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. I wondered, Your Excellency, Sadav murmured. சதாவ் கொஞ்சம் வாய்ஸை கம்மி பண்ணி, ஆமாம் நானும் அப்படி தான் நினச்சேன் யுவர் எக்ஸலன்சி அப்படின்னு சொல்கிறாரு. சதாவ் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் அசாசின்ஸ் வந்து அவனை கொல்ல போகிறாங்கன்னு நினச்சி எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருந்தாருன்னு நமக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ ஜென்ரல் கூலாக சொல்கிறாரு, எனக்கு ஞாபகமே இல்லை, மறந்து போச்சு அப்படின்னு. இட் வாஸ் சர்டன்லி வெரி கேர்லெஸ் ஆஃப் மீ. அது என்னோட தப்பு தான், நான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். த ஜென்ரல் செட். பட் யூ அண்டர்ஸ்டாண்ட், இட் வாஸ் நாட் லேக் ஆஃப் பேட்ரியாட்டிசம் ஆர் டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி. பேட்ரியாட்டிசம் அப்படின்னா தேசபக்தி, டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி அப்படின்னா கடமையை செய்ய தவறிடுறது. நீ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, எனக்கு தேசபக்தி இல்லாமையோ இல்லை நான் என் வேலையை செய்யவோ தவறலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறாரு. ஹீ லுக்ட் ஆங்ஷியஸ்லி அட் ஹிஸ் டாக்டர். இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் சதாவ் சொல்லிடலாம், நான் ஜென்ரல்கிட்ட சொல்லிட்டேன், ஜென்ரல் வந்து ஆள் அனுப்புகிறேன்னு சொன்னார், அவர் தான் அனுப்பலன்ட்டு சதாவ் சொல்லிடலாம். எல்லாரும் ஜென்ரலில் தான் இப்போ தப்பாக நினைப்பாங்க. அதனால அவர் டாக்டரை ஆங்ஷியஸாக பார்க்குறாரு. இஃப் த மேட்டர் ஷுட் கம் அவுட் யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வுடன்ட் யூ. ஒருவேளை இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், உனக்கு என்னோட பிரச்சனை புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஜென்ரல் இப்போ சதாவ்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. Certainly, Your Excellency, Sadav said. கண்டிப்பாக Your Excellency, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சதாவ் சொல்கிறாரு. He suddenly comprehended. இப்போ சதாவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. That the general was in the palm of his hand. In the palm of his hand அப்படின்னா கிட்டத்தட்ட ஜென்ரலே இவரோட கண்ட்ரோலில் இருக்க மாதிரி இருக்குது. And as a consequence, அதனால் he himself was perfectly safe. சதாவ் இப்போ ரொம்ப சேஃபான பொசிஷனில் இருக்கார். இப்போது சதாவ் மாட்டினா ஜென்ரலும் மாட்டிக்குவார். அதனால் ஜென்ரல் சதாவை எப்போவுமே சேஃபாக தான் வச்சுருப்பாரு அப்படின்றது சதாவுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. அதனால் சதாவ் என்ன சொல்கிறாருன்னா, ஐ கேன் ஸ்வேர் டு யோர் லாயல்ட்டி எக்ஸலன்சி. நான் எப்போவுமே உங்களுக்கு உண்மையானவனா கடமைப்பட்டவனாக இருப்பேன். ஹீ செட் டு த ஓல்ட் ஜென்ரல் அண்ட் டு யோர் ஜீல் அகேன்ஸ்ட் த எனிமி. ஜீல் அப்படின்னா எந்தூசியாசம்னு அர்த்தம். நீங்கள் எனிமி கூட ஃபைட் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு எந்தூசியாசம் காமிக்கிறீங்க, அது மேலே நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், நான் உங்களுக்கு எப்போவுமே லாயலாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சதாவும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி லைட்டாக ஜென்ரல் கொஞ்சம் ஐஸ் வைக்கிறாரு. யூ ஆர் அ குட் மேன், த ஜென்ரல் மர்மட். ஜென்ரல் அதெல்லாம் கேட்டு சந்தோஷமாகி நீ ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் க்ளோஸ்ட் ஹிஸ் ஐஸ். யூ வில் பி ரிவார்டட். அதற்கு கண்டிப்பாக உனக்கு ரிவார்டு கிடைக்கும். நீ எனக்கு லாயலாக இருந்தீன்னா நான் உனக்கு கண்டிப்பாக நல்லது செய்வேன். But Sadav searching the spot of black in the twilighted sea that night had his reward. அன்னைக்கு ராத்திரியே சதாவ் எதிர்பார்த்த ரிவார்ட் அவருக்கு கிடச்சிருது. ட்வைலைட்னா லேட் ஈவினிங், நைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஸ்கையில் லைட் வெளிச்சம் இருக்கும்ல, அதுதான். அதே மாதிரி காலையில் நைட் முடிஞ்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்கையோட லைட்டும் ட்வைலைட் தான். There was no prick of light in the dusk. ஈவினிங் நேரத்தில் ஒரு தடவை சிக்னல் பண்ணு, 2 தடவை சிக்னல் பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருந்தார்ல, அந்த மாதிரி எந்த லைட்டுமே தெரியல. நோ ஒன் வாஸ் ஆன் த ஐலண்ட். அந்த ஐலண்டில் இப்போ யாருமே இல்லை. ஹிஸ் பிரிசனர் வாஸ் கான், சேஃப் டவுட்லெஸ். இப்போது டாம் அந்த இடத்த விட்டு போயிட்டான். கண்டிப்பாக சேஃபாக தான் போயிருப்பான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஃபார் ஹீ ஹேட் வார்ன்ட் ஹிம் டு வெயிட் ஓன்லி ஃபார் அ கொரியன் ஃபிஷிங் போட். ஏன்னா சதாவ் அவன்கிட்ட திரும்ப சொல்லியிருந்தாரு, கொரியன் ஃபிஷிங் போட் வந்தால் தான் போகணும் அப்படின்னு சொல்லி. அவன் கண்டிப்பாக அதே மாதிரி தான் போயிருப்பான். அதனால அவன் இப்போ சேஃபாக இருக்கான். He stood for a moment on the veranda, gazing out to the sea from whence the young man had come that other night. இப்போ சதாவ் அவர் வீட்டு வெராண்டாவில் நின்றுட்டு கொஞ்ச நேரம் கடலையே பார்த்துட்ருக்காரு. அந்த யங் மேன் அவங்க வீட்டுக்கு வந்தால் அந்த ராத்திரியிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் அவர் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறாரு. And into his mind, although without a reason, there came out other white faces he had known. அவர் டாமை பற்றி நினச்சிட்டு இருக்கும் போதே ஒரு காரணமும் இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச மற்ற ஒயிட் ஃபேஸஸ், அதாவது அவர் அமெரிக்காவில் இருந்தப்போ அவருக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேரை பற்றி நினச்சி பார்க்குறாரு.
இங்கே கொஞ்சம் அவர் நாஸ்டாலஜிக் ஆகிடுறாரு, பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. த ப்ரொஃபஸர் அட் ஹூஸ் ஹவுஸ் ஹீ ஹேட் மெட் ஹேனா அ டல் மேன். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஹேனாவை அவர் ஒரு ப்ரொஃபஸர் வீட்டில் தானே பார்த்தாரு. அந்த ப்ரொஃபஸரை இங்கே டல் மேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேர் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? ப்ரொஃபஸர் ஹார்லி. அப்புறம் அவரோட ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஹேட் பீன் அ சில்லி டாக்கட்டிவ் உமன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த ஒய்ஃப் வந்து லொடலொடன்னு நிறுத்தாமல் பேசிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு. இன் ஸ்பைட் ஆஃப் ஹர் விஷ் டு பி கைண்ட். அவங்க எவ்வளவுதான் ரொம்ப கைண்டான பீப்புளாக இருந்தாலும் அவங்க டல்லாகவும் இருந்தாங்க, தேவையில்லாமல் அதிகமாக பேசுகிறவங்களாகவும் இருந்தாங்க. He remembered his old teacher of anatomy who had been so insistent on mercy with the knife. இந்த anatomy ப்ரொஃபஸர் பற்றி கூட ஏற்கனவே சதாவ் நமக்கு சொன்னார் இல்லையா. அவர் தன்னோட எனிமிக்கு ஆப்ரேட் பண்ணும்போது கூட எவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக ப்ரிசைஸாக ஆப்ரேட் பண்ணார். அப்போ கூட அவரோட அனாட்டமி ப்ரொஃபஸரை தான் நினச்சிட்டு இருந்தார். அந்த அனாட்டமி ப்ரொஃபஸர் தான் இவருக்கு நைஃபை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணி ஹியூமன் பாடியை கட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் தென் ஹி ரிமெம்பர் த ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேட் அண்ட் ஸ்லாட்டர்ன்லி லேண்ட்லேடி. லேண்ட்லேடி அப்படின்னா வீடு வாடகைக்கு கொடுக்குறவங்க தான் லேண்ட்லேடி. அவர் யூஎஸில் தங்கியிருந்தப்போ அவருக்கு வீடு வாடகைக்கு கொடுத்தா அந்த லேண்ட்லேடியோட ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஃபேட்டாக இருந்ததான். அதுக்கப்புறம் அந்த லேடியை பற்றி சொல்லும் போது ஸ்லாட்டர்ன்லி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த லேடி ரொம்ப அழுக்காக அன்டைடியாக எப்போவும் இருப்பாங்க. ஹீ ஹேட் கிரேட் டிஃபிகல்ட்டி இன் ஃபைண்டிங் அ பிளேஸ் டு லிவ் இன் அமெரிக்கா. அவர் அமெரிக்காவில் இருந்தப்போ தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். யாருமே அவருக்கு வீடு வாடகைக்கே கொடுக்கல. பிகாஸ் ஹீ வாஸ் அ ஜாப்பனீஸ். அதுக்கு ஒரே காரணம் அவர் ஜாப்பனீஸாக இருந்தது தான். த அமெரிக்கன்ஸ் were full of prejudice. prejudice அப்படின்னா ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்காமையே அவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நம்மளா ஒரு முடிவுக்கு வந்துடுறது தான் prejudice. அந்த மாதிரி அமெரிக்கன்ஸ்லாம் ஜப்பான்காரங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களாம் ஒன்று நினச்சி வச்சுருந்தாங்க. அண்ட் இட் had been bitter to live in it. அண்ட் இட் had been bitter living in it. அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கவங்க நடுவில் போய் வாழ்கிறது ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக அவருக்கு இருந்தது. knowing himself their superior. அவருக்கு தெரியும் ஜாப்பனீஸ் தான் எல்லாரோடையும் சுப்பீரியர் அப்படின்னு. இதே ஆட்டிடியூட் தான் ஜெர்மனிக்கிட்டேயும் இருந்தது. ஜப்பானும் ஜெர்மனியும் வேர்ல்டு வார் டைமில் அலைஸாக இருந்தாங்க. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஆரியன் சுப்ரீமசி அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் ஒரு இது வச்சுருந்தார். உலகத்திலேயே ரொம்ப சுப்ரீம் ரேஸ் வந்து ஆரியன்ஸ் தான், ஜெர்மன்ஸ் தான் அப்படின்னு அவர் தனியாக சொல்லிட்டு இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்காரங்க அவங்க ரொம்ப சுப்பீரியர்னு நினச்சிக்கிறாங்க. How he had despised the ignorant and dirty old woman who had at last consented to house him in her miserable home. Despised அப்படின்னா ஹேட். அவருக்கு அந்த லேண்ட்லேடியை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவள் வந்து ஒரு இக்னரண்ட் லேடி. முன்னாடி யூஎஸ் அப்படி தான் இருந்தது. ஒயிட் பீப்புள் தான் சுப்ரீம் அப்படின்னு அப்போ அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்லாம் வந்து தான் எல்லோரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி. இப்போ யூஎஸ் ரொம்ப மாறிடுச்சுனாலும் இன்னும் நிறைய பீப்புள் வந்து ஒயிட் பீப்புள் தான் சுப்ரீம்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லேடியாக இருக்கணும் அவள். அது போக டர்ட்டி ஓல்டு உமன் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. ஜாப்பனீஸ்லாம் அவங்க வீடை ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. அந்த லேடி கடைசியில் ஒரு வழியாக அந்த மிசரபிள் ஹவுஸ் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்த அந்த வீட்டில் அவரை தங்க வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். He had once tried to be grateful to her because she had in his last year nursed him through இன்ஃப்ளூயன்ஸா. இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னா ஃபீவரோடு சேர்த்து கொஞ்சம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்லாம் வரும். அவர் கடைசி இயர் மெடிசன் யூஎஸில் படிச்சுட்டு இருந்தபோது அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸா வந்துருச்சு. அப்போ அந்த லேடி தான் பிடிக்கலைன்னாலும் இவரை எப்படியோ பார்த்துக்கிட்டாங்க. சரி இந்த லேடி நம்மளை பார்த்துக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. பட் இட் வாஸ் டிஃபிகல்ட். ஆனாலும் அவரால் முடியல. ஃபார் ஷி வாஸ் நோ லெஸ் ரிப்பல்சிவ் டு ஹிம் இன் ஹர் கைண்ட்னஸ். அவர் எவ்வளோதான் அந்த லேடியை தனக்கு பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் அவருக்கு அந்த லேடி மேலே இருந்த வெறுப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த லேடி பண்ண ஹெல்ப்னால கூட அந்த வெறுப்பை மாற்றவே முடியலை. Now he remembered the youthful haggard face of his prisoner. திரும்ப அவருக்கு எல்லார் ஃபேஸும் ஞாபகம் வந்து கடைசியாக டாமோட ஃபேஸ் ஞாபகம் வருது. ஹேகர்ட் அப்படின்னா ரொம்ப டயர்டாக வியரியாக இருந்தால் அவனோட ஃபேஸ் ஒயிட் அண்ட் ரிப்பல்சிவ். அந்த ஃபேஸ் கூட அந்த ஒயிட் மேனோட ஃபேஸ் கூட ரிப்பல்சிவாக தான் அவருக்கு இருந்தது. பார்த்தாலே டிஸ்கஸ்டிங்காக பிடிக்காத மாதிரியான ஒரு ஃபேஸ். ஸ்ட்ரேஞ்ச் ஹி தாட். ஐ வண்டர் வை ஐ குட் நாட் கில் ஹிம். என்னால் ஏன் அவனை கொல்ல முடியல, எவ்வளோ வெறுப்பு இருந்ததில்ல, ஏன் முடியல அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அவரால் ஏன் கொல்ல முடியல அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, நம்ம கண்ட்ரி முக்கியமா இல்லை மனுஷங்க முக்கியமா அப்படின்ற கேள்வி வரும்போது கண்டிப்பாக மனிதாபிமானம் ஹியூமனிட்டி தான் முக்கியம். அதுவும் இல்லாமல் அவர் ஒரு டாக்டர். அவரோட டியூட்டி என்ன, லைஃப்பை சேவ் பண்ணுறது தான், யாரையும் கொல்றது கிடையாது. ஓகே, நம்ம இப்போ எனிமியும் முடிச்சாச்சு. ஸோ உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
இந்த சாப்டர் உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் கொஞ்சம் பேர் தான் லைக் கொடுக்குறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எனக்கும் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.